வணக்கம். இன்னைக்கு நம்ம பைத்தானோட ஓஎஸ் அப்படின்ற மாடியூலை பார்க்க போறோம். பைத்தானோட ஓஎஸ் அப்படின்ற மாடியூலை பார்க்க போறோம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மேனுஃபேக்சரர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இப்போ நீங்க பைத்தான் லாங்குவேஜை ஒர்க் பண்ணா, அது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேல தான் ஒர்க் ஆகும். எந்த ஒரு அப்ளிகேஷனாலும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மேல தான் ஒர்க் ஆகும். ஸோ, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் அ மேனுஃபேக்சரர் சாஃப்ட்வேர். தட்ஸ் அ பிரைன் ஆஃப் த என்டையர் சிஸ்டம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப சில டாஸ்க்லாம் இருக்கு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டாஸ்க்ஸ்லாம் இருக்கு. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம். அது ஒரு டாஸ்க். எப்படி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம்? இந்த மாரி வந்துட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ ரைட் கிளிக் பண்ணுவோம். இந்த மாதிரி நியூ ஃபோல்டர் அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணுவோம். இங்க ஃபோல்டர் வந்துருச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்குவோம். ஒரு உதாரணத்துக்கு பைத்தான் அப்படின்னு பைத்தோ அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம நார்மலா சிஸ்டத்தில நம்ம வந்து அழகா நம்ம வந்து அ இந்த மாரி ஃபோல்டர் கிரியேட் பண்றது, இந்த கிரியேட் பண்ண ஃபோல்டர ஓப்பன் பண்றது, அப்புறமேட்டு இந்த ஃபோல்டர வந்து அ ரிமூவ் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். இத எப்படி பைத்தன் புரோகிராமிங் லாங்குவேஜ் மூலியமா பண்ணலாம் அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம். பைத்தான்ல வந்து ஓஎஸ் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்கு. இந்த மாடியூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஆப்பரேட்டிங் சிஸ்டமோட டாஸ்க்ஸ் என்னென்ன மாதிரியான டாஸ்க்? கிரியேட்டிங் த டைரக்டரி, ரிமூவிங் த டைரக்டரி, சேஞ்சிங் த டைரக்டரி, ஐடென்டிஃபையிங் த டைரக்டரி, இந்த மாதிரியான டாஸ்க் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம பைத்தான்ல ஓஎஸ் மாடியூலை யூஸ் பண்றோம். அத பத்தி வரப்போற வீடியோஸ்ல நிறைய பார்க்க போறோம். நன்றி, வணக்கம். கவனமா பாருங்க.